ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த புரட்டாசி மாதம் மீன ராசிக்கு நல்ல மாதமா விளங்க போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னங்க, நாலுல அர்த்தாஷ்டம குரு இருக்கு, விரய சனி, 7.5 சனியா நிற்குது, விரயத்துல ராகு நிற்கிறாரு, அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கு. எப்படி நல்ல மாதமா அமையும் அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புறது தெரியுது. ஆனா அதிசாரமா வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று தொடர்ச்சியா உங்களுக்கு 2 மாதங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கு. அந்த நன்மைகளை நீங்க முழுசா பெறும் பட்சத்துல உங்களை நீங்களே சமாளிச்சுக்கிற அளவுக்கு பொருளாதார நிலையை உயர்த்திட்டு போயிடுங்க. அந்த ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கான விஷயம் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நடக்குது. ஆனா புதிய கடன்கள் உருவாகிறதோ அல்லது கடன்களால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களோ உங்களுக்கு வந்தே தீரும் இந்த மாதம். ஆனா அதை சமாளிக்கிற தைரியமும் நம்பிக்கையும் குரு உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தெளிவா செயல்படுவீங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க பொறுப்பா உங்களுடைய வேலையை நீங்க பார்க்குற சிந்தனையில இருக்கிறதுனால நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டீங்க. உங்களுடைய வேலைகள் பாராட்டப்படும். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ அக்டோபர் 8க்கு மேல கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் நீங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியம். காரணம், அஷ்டமத்துல இருக்கிற செவ்வாய் உங்க வாயை கிளற வைக்கும். உங்களுடைய நாவே உங்களுக்கு எதிரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சக ஊழியர்கள்கிட்ட நீங்க பேசும்போதும் உங்களுக்கு கீழ் பணிபுரியறவங்ககிட்ட பேசும்போதும் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். ஏன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் பார்வையிடுறது நல்லதல்ல. உங்களுடைய வார்த்தையை வாங்கி உங்க முதுகலையை குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். அதனால நாவடக்கத்தோட இந்த மாசம் இருக்கிறது பெருத்த நன்மையை உண்டு பண்ணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட்டு, எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள், கமிஷன் சம்பந்தப்பட்ட துறைகள், இதுல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதிக முதலீடு கூடாது. அது உங்களுக்கு பல இழப்புகளை தரத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அதனால இந்த தொழில்களில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கணும். விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், உரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதுல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் விளையும். குடும்பத்துல கூச்சல் குழப்பம் உண்டு. அங்கேயும் நாவடக்கம் தேவைப்படும். விட்டு கொடுத்து நடந்தா மட்டும்தான் குடும்பத்துல மன மகிழ்ச்சியை நிறுத்த முடியும். அக்டோபர் 8க்கு மேல உங்க பிள்ளைகளால சில சந்தோஷங்களையும் உயர்வுகளையும் நீங்க அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை குறை. அதனால 2 பேருமே விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவசியம். தேக ஆரோக்கியம் வரும்போது கண் பல் சம்பந்தப்பட்ட வலிகள் ஏற்படலாம். இன்னும் சிலருக்கு சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள், ரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி போன்றவை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தா கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் வரும்போது அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் உருவாகக்கூடும். பழைய கடன்களால் தொல்லையும் உண்டு. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களா இருந்தா உங்களுக்கு அக்டோபர் 8க்கு மேல வரன் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை பெருக்கிக்கவும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, திருவானைக்கா, அகிலாண்டேஸ்வரி, வாராகி.